தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்தும் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு இன்று மாலை 4 மணிக்கு கும்பகோணத்தில். விமான விபத்தில் உயிரிழந்த மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் இந்த விபத்து எப்படி நடந்தது என்பது தொடர்பாக விமான போக்குவரத்து அமைச்சகம் விளக்கத்தை கொடுத்திருக்கக்கூடிய முக்கிய தகவலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விமானிகளின் கண்களுக்கு ஓடுபாதை தெரியவில்லை என்று விமான போக்குவரத்து அமைச்சகம் விளக்கத்தினை கொடுத்திருக்கிறது. மேலும் என்னென்ன கூறியிருக்கிறார்கள் என்பது தொடர்பான தகவல்களோடு எமது செய்தியாளர் ரமேஷ் இணைஞ்சிருக்காரு. ரமேஷ், இந்த விபத்து தொடர்பா என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு மத்திய அரசு தரப்புல? மேலும் விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். அஜித் பவார் பயணம் செய்த விமானம் விபத்துக்குள்ளான அந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு விவரங்களை விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த விமானத்தினுடைய பயணிக்கு சுமார் 15,000 மணி நேரம் விமான பயண அனுபவம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கோ பைலட்டுக்கு இணை விமானிக்கு சுமார் 1,500 மணி நேரம் விமான பயண அனுபவம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த SSK என்று சொல்லப்படுகின்ற இந்த விமானம் 8:18 மணிக்கு தான் பாராபதி விமான நிலையத்திற்கு முதலில் விமான கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது விமானிகளுக்கு என்ன அறிவுறுத்தப்பட்டது என்றால், வானம் மிகவும் தெளிவாக இருக்கிறது, பருவநிலை மிகவும் தெளிவாக இருக்கிறது என்றால் விமானியினுடைய டிஸ்கிரிஷனுக்கு உட்பட்டு அவர்கள் விமானத்தை தரையிறக்கிக் கொள்ளலாம் என்கிற ஒரு செய்தி சொல்லப்பட்டதாக விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. அதாவது the crew inquired about the winds and visibility and they were informed that the winds were calm and visibility was around 3,000 MTS என்று அவர்கள் பதிலளித்ததாக விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 11வது ஓடுதளத்தில் விமானத்தை நீங்கள் தரையிறக்கிக் கொள்ளலாம், அதாவது உங்களுக்கு சரி என்று பட்டால் வானம் தெளிவாக இருக்கிறது, ஓடுபாதை தெரிகிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய விருப்பத்திற்கு உட்பட்டு 11வது ஓடு பாதையில் நீங்கள் விமானத்தை தரையிறக்கிக் கொள்ளலாம் என்று விமானிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது விமானிகளிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. என்னவென்றால், உங்களுக்கு ஓடு பாதை மிக தெளிவாக தெரிகிறதா என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு விமானிகள் என்ன பதிலளித்தார்கள் என்றால், இல்லை, எங்களுக்கு ஓடு பாதை தெளிவாக தெரியவில்லை, எங்களுக்கு ஓடு பாதை தெளிவாக தெரிந்தவுடன் மீண்டும் நாங்கள் உங்களை தொடர்பு கொள்கிறோம் என்று அவர்கள் விமான கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது விமான போக்குவரத்து அமைச்சகம் என்ன தெரிவித்திருக்கின்றால், they were asked to report runway is sight, அதாவது ஓடு பாதை தெரிகிறதா என்று அவர்களிடம் கேட்கப்பட்டது. they replied, runway is currently not in sight, we will call when runway is in sight என்று அவர்கள் பதிலளித்தார்கள். after a few seconds they reported that the runway is in sight, அதாவது சில நிமிடங்களுக்கு பிறகு எங்களுக்கு ஓடு பாதை தெரிகிறது என்று அவர்கள் பதிலளித்தார்கள். இதனை தொடர்ந்து 11வது ஓடு பாதையில் அவர்களுக்கு விமானத்தை தரையிறக்கிக் கொள்ள 8:43 மணிக்கு அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் 8:43க்கு விமானம் தரையிறங்கி விட்டது என்கிற தகவல் எங்களுக்கு கிடைக்கவில்லை. மாறாக 8:45க்கு விமானம் நொறுங்கி விழுந்து தீப்பிழம்புகள் எழுகின்றதை நாங்கள் நேரில் கொண்டோம். அதை பார்த்து விட்டுதான் நாங்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தோம் என்று தற்போது ஒரு சீக்வன்ஸை எல்லாம் பட்டியலிட்டு போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இவர்கள் சொல்வதையும் அந்த சிசிடிவி காட்சியில் நமக்கு அதை வைத்து பார்க்கும்போது இவையெல்லாம் ஒன்றாக தெரிகிறது. சிசிடிவி காட்சியில் கூட சுமார் 8:45 மணிக்கு விமானத்திலிருந்து தீப்பிழம்புகள் எரிவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். அஜித் பவார் பயணித்த விமான விபத்து தொடர்பாக மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய விளக்கத்தை எமது செய்தியாளர் விவரிக்க நாம் கேட்டோம். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்தும் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு இன்று மாலை 4 மணிக்கு கும்பகோணத்தில்.